ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒடிசியஸோட அட்வென்ச்சரோட ஃபைனல் அட்வென்ச்சரான ஒடிசியஸ் அண்ட் பெனலோப் அப்படின்ற இந்த மித்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒடிசியஸ் அண்ட் பெனலோப் இந்த மித், அதாவது ஒடிசியஸோட ஃபைனல் அட்வென்ச்சர், அதாவது 12th அட்வென்ச்சர். அண்ட் இந்த அட்வென்ச்சரோட செட்டிங் பார்த்தோன்னா இத்தாக்கா, அதாவது ஒடிசியஸோட கோல் அப்படின்னு சொல்லலாம். 10 years என்னதான் ட்ரோஜன் வாரில் வந்து ஜெயிச்சிருந்தாலும் அடுத்த 10 years அவர் ஒடிசியஸோட ஒரே கோல் இத்தாக்காவை ரீச் பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் இந்த கோலை இந்த எபிசோட், அதாவது இந்த 12th அட்வென்ச்சரில் அவர் அச்சீவ் பண்ணுறாரா இல்லை, இந்த வீடியோவில் பார்க்கலாம். இத்தனை நாளாகவே ஒடிசியஸ் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சார், என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் பண்ணாருன்னு தான் பார்த்தோம். இப்போ தான் இத்தாக்காவில் உண்மையாகவே அவரோட ஒய்ஃபும் பசங்களும் எவ்வளோ அட்வென்ச்சர்ஸையும் என்னென்ன கஷ்டத்தையுமே சந்திச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இத்தாக்கா ஒடிசியஸோட ஹோம்லேண்ட். இந்த ஹோம்லேண்டில் தான் பெனலோப், அவரோட ஒய்ஃப் பெனலோப்பும் அவரோட சன் டெலமேக்கஸும் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் பையன் கை குழந்தையாக இருக்கும் போதே ஒடிசியஸ் ட்ரோஜன் வார்க்காக கிளம்பி போனார். இப்போ 20 வருஷம் ஆகுது. அவரோட பையன் நல்ல வாலிபனாக வளர்ந்து நிற்கிறான். இவன் வாலிபனாக வளர்ந்து நின்றது மட்டும் இல்லை, அவர் ஒய்ஃப் இன்னுமே அழகோட அறிவோடையும் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய சியூட்டர்ஸ் வராங்க. கேட்கலாம், எப்படி ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும் போது இவருக்கு கல்யாணம் பண்ணிக்க வராங்க. எல்லோருமே என்ன நினச்சிட்டாங்க, 20 வருஷமாக ஒடிசியஸ் ரிட்டர்ன் வராதனால அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஐலாண்டில் செத்துருக்கணும், இல்லைனா ட்ரோஜன் வார், அதாவது ட்ரோஜன் வாரில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் வர வழியில் எங்கேயோ, இந்த 10 வருஷமாக அவர் வந்துட்டுருக்காரு ஊருக்கு, வர வழியில் கண்டிப்பாக எங்கேயோ இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணி நிறைய சூட்டர்ஸ் வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனலோப்பை தொல்லை பண்ணிவிட்டு அந்த இத்தாக்கால வந்து நிற்கிறாங்க. அண்ட் பெனலோப்புக்கு இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் பெனலோப் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க, ஒடிசியஸ் திரும்பவும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை பலன் கொடுக்குமா இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையோட ஒடிசியஸ் வருவாருன்னு ஒரே மூச்சாக காத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க சூட்டர்ஸ்க்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசித்து என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. என்னென்னா, அவங்க மாமனார், அதாவது லியாட்டஸ் யாருன்னா ஒடிசியஸோடைய அப்பா. ஸோ லியாட்டஸ் உடைய சாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ராயல் ஷ்ரவுடு தான் போடணும். இந்த ஷ்ரவுடை மருமக கையால் நெய்யணும். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோடய மாமனார் லியாட்டஸ்க்காக என்னோட கடைசி இது, பிகாஸ் இப்போ இன்னொருத்தவரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா தான் இவங்களுக்கு மாமனார் மாமியாராக இருப்பாங்க. ஸோ அதனால் லியாட்டஸ்க்காக, ஒடிசியஸ் அப்பாக்காக என்னோட கடைசியாக நான் ஒரு ஷ்ரவுடை நெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா சூட்டர்ஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சு சூட்டர்ஸ்லாம் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நான் நெஞ்சு முடிக்கிற அந்த ஃபைனல் டே இத்தாக்காக்கு அடுத்த கிங்கை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் உங்கள்லேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆசையோடு காத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பெனலோப் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரேட் ஹாலில் டெய்லி கல்ல முன்னாடி வந்து அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த ஷ்ரவுடை நெய்வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், பெனலோப் நெய்கிறதுல ரொம்ப ஸ்பீடாகவே அதை நெய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு சீக்கிரமாக தைக்கக்கூடிய பெனலோப் கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஷ்ரவுடை தச்சு முடிக்க. காரணம் என்ன, தச்சு முடிக்க கூட இல்லை, அவங்க 3 வருஷமாக தைச்சாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தினமும் காலையில் சூட்டர்ஸ் முன்னாடி நின்று தைப்பாங்க. அவங்க நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் ரிட்டன் வந்து அவங்க தச்ச எல்லாத்தையுமே வந்து அன்ஃபோல்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையுமே பிரித்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 3 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த 3 வருஷத்தில் ஒரு நாளாவது என் கணவர் திரும்பி வந்துட மாட்டாரா, அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவங்கள 3 வருஷமாக இதை பண்ண வச்சுது. கிட்டத்தட்ட 4வது வருஷம் தொடங்குது. 4வது வருஷமும் இவங்க பின்னிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்படியே பின்னுறதும் கழட்டுறதுமாக தான் இருக்காங்க அது. அண்ட் இந்த டைமில் அவங்க கூட இருந்த ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒரு சர்வெண்ட் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வந்திருந்த சூட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பெனலோப் பண்ணுற இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதாவது நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அவங்க பின்றதை அவுத்து விடுற இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சூட்டர்ஸ் ரொம்ப கோவப்படுறாங்க. அண்ட் பெனலோப்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களோட ஒரே நம்பிக்கை இப்போ அவங்க பையன் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனை அனுப்பி ஒடிசியஸ் ஏதோ ஒரு மூலையில் உயிரோடு இருக்க மாட்டாரா, எங்கே இருக்காருன்னு தேடிட்டு வர சொல்லி அனுப்பிடுவாங்க. என்ன தான் பையனை அனுப்பி வச்சுட்டாலும் இப்போ இவங்க தனியாகவே இங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சூட்டர்ஸோட. இங்கே சூட்டர்ஸ் இன்னும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிச்சு, இது மேலே எந்த பாயிண்ட்லையுமே நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், சீக்கிரம் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டர்ஸ் காத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ டெலமேக்கஸ் அங்கே அவங்க அப்பாவை தேடி போயிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஒடிசியஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது 11th அட்வென்ச்சர் முடிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறாரு. அவர் இத்தாக்காக்கு தான் வந்து சேர்ந்துருக்கார். ஆனால் அது அவரோட கான்ஷியஸ்லேயே வரல, அவர் இத்தாக்கால தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் தாய்நாட்டில் வந்து இருக்கார். அண்ட் இப்போ ஒடிசியஸ் ஏஞ்சி பார்க்கும்போது காடஸ் இத்தாக்கா ஒரு மேன் உருவத்தில் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, ஒரு நார்மல் கண்ட்ரி மேன் உருவத்தில் வந்து ஒடிசியஸ் முன்னாடி நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க, நீ உன்னோட தாய்நாட்டான இத்தாக்காக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னேன். ஒடிசியஸ்க்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட 10 வருஷம் தவம்
இத்தாக்காவுக்கு வந்து சேரணும் அப்படின்றது. வந்து சேர்ந்த சந்தோஷத்தில் இருந்தோன்னே இதை பார்த்து அத்தீனா என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப அவசரப்பட்டு உன்னோட வீட்டுக்கு போயிடாத, அதாவது பேலஸ்க்கு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காரணம் இருக்குதானே, ஏன்னா ஒரு ப்ராஃபஸி முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது என்னென்னா, அதாவது சன் காட் ஹீலியஸுடைய ஃப்ளாக்ஸ் அந்த மந்தையில் ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த மந்தை ஏதாச்சும் ஹார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒடிசியஸும் அவரோட குடும்பத்துலேயும் குழப்பங்கள் நடக்கும் அப்படின்றது அந்த ப்ராஃபஸி. அண்ட் இவங்க வர வழியிலே தான் சன் காட் ஹீலியஸுடைய ஆட்டு மாடு சிலதை வெட்டி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அண்ட் கண்டிப்பாக இதுக்கான பலன் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் இப்போ அங்கே இத்தாக்கால பெனலோப் அனுபவிச்சுட்ருக்க சில கஷ்டங்கள். அண்டு இதை கேட்டுட்டு ஒடிசியஸ்னால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே வேணாம், அவர் வந்ததே அவரோட ஒய்ஃப் அண்ட் பசங்களை பார்க்கணுன்னு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இப்படி வேணான்னு சொன்னேன். அத்தீனா என்ன சொல்லுவாங்க, நான் அவனை வந்து டிஸ்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உருவத்தை ஒரு பெக்கர் உருவமாக மாற்றிடுவாங்க. பிகாஸ் இவர் ஒடிசியஸ்னு தெரிஞ்சால், ஏன்னா சூட்டர்ஸ் எல்லாம் இவர் செத்துட்டார்னு நினச்சி தான் இந்த இடத்துல அந்த கண்ட்ரியை வந்து ஆட்சி செய்யணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இவரை கொண்டுட்டு அவங்க ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக இவர் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து இவர் உருவம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் ஒரு கிங்லி பொசிஷன்லேருந்து ஒரு பெக்கர் மாதிரியான உருவத்துக்கு காடஸ் அத்தீனா மாற்றிடுறாங்க. அண்ட் இப்படி உருவம் மாறி இருக்கும் போது தான் டெலிமேக்கஸ் ஒடிசியஸை பார்க்குறாரு. ஒடிசியஸ்க்கு அது அவரோட சொந்த மகன் டெலிமேக்கஸ்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி டெலிமேக்கஸ்க்கு இது அவரோட அப்பான்றதும் தெரியலை. இவங்க 2 பேரும் அதாவது 2 பேருமே சேர்ந்து போகிற வழியில் வந்து அதாவது ஒரு கேவ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பழைய வீடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒடிசியஸோடைய ரொம்ப நம்பிக்கையான ஒரு சர்வெண்ட் ஆர் சோல்ஜர் இவங்க வந்து தங்குறாரு. அண்ட் இவர் வந்து ஒடிசியஸ் என்னதான் பெக்கர் ஃபார்மில் இருந்தாலுமே ஒடிசியஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சார் இவர் அவரோட கிங்குன்ட்டு. அவர் அதை ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட கிங்கை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கார். அண்ட் இதை வந்து டெலிமேக்கஸ் கிட்ட சொல்கிறார், இவர் தான் அவங்க அப்பா ஒடிசியஸ் அப்படின்னு. டெலிமேக்கஸ்னால் நம்பவே முடியல. டெலிமேக்கஸ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் டெலிமேக்கஸோட ரொம்ப சந்தோஷப்பட்டது ஒடிசியஸ் தான். காரணம் என்ன, கை குழந்தையாக இருந்த டெலிமேக்கஸ் அவர் விட்டுட்டு போனார். இத்தாக்கால கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் பையனை பார்க்காரு. 2 பேரும் கட்டி தழுவி ரொம்ப சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 3 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஒடிசியஸ் இந்த ஓல்ட் பெக்கர் உருவத்தில் இருக்கிறது தான் ஒடிசியஸ்ன்றதை வெளியில் சொல்லக்கூடாதுன்ட்டு. இப்போ 3 பேருமே கிளம்பி பேலஸ்க்கு போயிட்டுருக்காங்க, இத்தாக்கால இருக்க பேலஸ்க்கு. ஸோ போகும்போது அங்கே பார்த்தோன்னா இத்தாக்கால வந்து இந்த சூட்டர்ஸ் எல்லாம் வந்து இருந்து என்ன பண்ணுறாங்க, டெய்லி ஃபீஸ்ட்டும் கும்பாலமும் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு நிறைய பணத்தை வந்து, அதாவது இத்தாக்கால இருந்து வெல்த்தை வந்து குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெனலோப்னால எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் பெனலோப் இவ்வளோ நாள் அவங்கள ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ பெனலோப்புக்கு வேறு வழி இல்லை. அவங்க கரெக்டாக போகிற அன்றைக்கி பெனலோப் வந்து இன்னும் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு இன்னொரு ஐடியா பண்ணுறாங்க. அண்ட் பெனலோப் இப்போ பண்ணுறது என்னென்னா, ஒடிசியஸோடைய ஒரு வில் இருந்துச்சு. ஸோ இந்த வில்லை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த வில்லில் வந்து நாணை மாட்டி 12 ரிங் வச்சிடுறாங்க. இந்த 12 ரிங்குக்குள்ளே அந்த அம்பை விட்டு அங்கே டார்கெட்டை ஹிட் பண்ணணும். அப்படி யார் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெனலோப் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ரூமுக்கு அழுதுகிட்டே போயிட்டு ரூமில் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னுமே 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஏற்கனவே 10 வருஷம் தானே, இன்னும் 4 வருஷம் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டு இந்த சூட்டர்ஸ் கிட்ட வந்து பொறுமை இழந்து போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து போயிட்டு ரூமில் அழுதுட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த சூட்டர்ஸ் யாருனாலையுமே வந்து ஆக்சுவலி இந்த அம்பில் வந்து நானே ஏற்ற முடியாது, இந்த வில்லில் நானே ஏற்ற முடியாது அப்படின்றது பெனலோப்க்கு தெரியும். ஏன்னா இந்த வில்லு வந்து ஒடிசியஸ் அவர் ஒருத்தர்னால மட்டும்தான் அதை வளைக்கவே முடியும் அப்படின்றது. ஆனால் எல்லா சூட்டர்ஸுமே ட்ரை பண்ணி தோத்துடுறாங்க. அண்ட் பெக்கர் உருவத்தில் இருந்த நம்ம ஒடிசியஸுமே இவங்க ரொம்ப அதிகமாகவே கிண்டல் பண்ணாங்க. இப்போது ஒடிசியஸ் இவங்க எல்லாம் தோற்றதுக்கப்புறம் ஒடிசியஸ் வராரு, வந்து அந்த வில்லை வளைச்சி நாணை மாட்டினதும் இல்லாமல் அம்பை எடுத்து அந்த 12 ரிங்குக்குள்ளேயுமே விட்டு அந்த டார்கெட் ஹிட் பண்ணுறாரு. இதை பார்த்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்க சுற்றி இருந்த எல்லா சூட்டர்ஸுமே. இவங்க வாயடிச்சு போய் நின்ற இந்த நேரத்தில் டெலிமேக்கஸும் அவர் கூட இருந்து அவரோட ஃபெய்த்ஃபுல்லான லாயல் சர்வெண்ட்டும் அவர் பக்கத்தில் வந்து நின்று அதாவது இவங்க ஒரு டீம் ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி, அதாவது ரொம்ப லாயலாக இருக்க கிங்குக்கு லாயலாக இருக்க சில சர்வெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சுற்றி இருந்த எல்லா சூட்டர்ஸையுமே வந்து கொல்றாங்க. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது பெனலோப்புக்கும் அந்த கண்ட்ரிக்குமே தொல்லையாக இருந்த எல்லா சூட்டர்ஸுமே அந்த இடத்துல வந்து கொன்னுடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த ஒன் ஆஃப் த மெய்ட் போயிட்டு பெனலோப் கிட்ட சொல்கிறாங்க, ஒடிசியஸ் திரும்ப வந்துட்டார், அவர் என்ன பண்ணிட்டார், அந்த வில்லில் வந்து நாணயம் ஏற்றி அம்பெய்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நிறைய எல்லா சூட்டர்ஸையும் கொண்டுட்டார் அப்படின்னு. இதை கேட்டு பெனலோப் ரொம்ப சந்தோஷத்தோடு ஓடி வராங்க. ஆனால் பெனலோப்னால இவர் ஒடிசியஸில் உருவத்தை பார்த்தோன்னே இது ஒடிசியஸ்ன்னு நம்ப முடியல. பிகாஸ் வேறு யாரும் இவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு நினப்பும் அவங்களுக்கு இருந்தது. மேபி என்னை யாராச்சும் ஏமாற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக இவர் ஒடிசியஸ்னு அவர் நம்பவே இல்லை பெனலோப். ஸோ பெனலோப்புக்கு நம்ப வைக்கிறதுக்காக பெனலோப்புக்கும் ஒடிசியஸுக்குமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாரு. என்ன சீக்ரெட் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, ஒடிசியஸோடைய அந்த பெட், ஒடிசியஸ் அண்ட் பெனலோப் வந்து
யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பெட் வந்து ஒரு லிவிங் ஓக் ட்ரீயாக அப்படியே செதுக்கி செஞ்சது. இந்த விஷயம் வெறும் பெனலோப்க்கு ஒடிசியஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஒடிசியஸ் இதை பெனலோப் கிட்ட சொன்னி பெனலோப் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிகாஸ் இது இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு சீக்ரெட். அண்ட் இந்த சீக்ரெட் தெரிஞ்சது ஒடிசியஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதை சொல்லி ஒரு ஒடிசியஸ் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அத்தீனா வந்து காடஸ் அத்தீனா வந்து ஒடிசியஸோட பழைய ஃபார்மை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ இவர் திருப்பி அவரோட கிங்லி ஃபார்முக்கே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சந்தோஷமோ இல்லை இந்த ஃபேமிலி யூனியனோ பல வருஷத்துக்கு தாங்கலாம். ஏன்னா பிகாஸ் ஒடிசியஸ்னாலே அட்வென்ச்சர் தான். அவர் இன்னும் அட்வென்ச்சருக்காக கிளம்பிட்டுருக்காரு. அதாவது அவரோட ஐடியா என்னென்னா கொஞ்ச நாள் அவரோட கண்ட்ரியில் இருந்துட்டு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அவரோட பையன் டெலிமேக்கஸ் அந்த கண்ட்ரிக்கு கிங் ஆக்கிட்டு திருப்பி அவரோட அட்வென்ச்சர்ஸை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறார். ஏன்னா அவர் தரையில் வாழ்ந்ததோட கடலில் வாழ்ந்தது தான் அதிகம். அவரோட அட்வென்ச்சர்ஸ் தான் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி அவருக்கு பல அட்வென்ச்சர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதே போல் ரொம்ப அட்வென்ச்சரான பல ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.